சோமு மா எங்கடா வீட்ல எவளையும் காணோம், கூப்பிடுறா. பனி பனி சோமு என்னம்மா? சாப்பாடு வாசனை மூக்க தொலைக்குதுடா. ஆமாமா எல்லாம் என் மாமியாரோட கைங்கரியம் தான். மூஞ்சிலே குத்துனா என்னடா இன்னும் மாமியார் ஒரு கொண்டாடிட்டு இருக்க? ஏண்டா நீ இப்படியே இருந்தீனா உன்னை நம்பி எப்படி நான் ஜென்டில்மேன் வாங்குறது? ஜென்டில்மேனா? அதான்டா நஸ்டீடு. மா அது செட்டில்மெண்ட்மா. ஏதோ ஒண்ணு. நான் பாட்டுக்கு அவங்ககிட்ட பேசி முடிச்சோன்னே அதுக்கப்புறம் நீ கொல்ல பக்கத்துல செவரேறி குச்சி வந்தேன்னா? ஐயோ எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, பணம் தான் முக்கியம். யோகியா வரான், சொம்ப தூக்கி உள்ள வைங்கன்னு சொன்னாங்களாம். ஐயோ இந்த சாப்பாடு வாசனை வேற மூக்க தொலைக்குதுடா. மா பொறுமையாமா. நீ பேசாம இரு. ரசம் அப்புறமா. மா சாப்பாடு அவ்வளவு பிரமாதமாவா இருக்கு? மா மா என்னம்மா என்ன? தண்ணி தண்ணி. அது இரு வராரு. இந்த குடி குடி. கொண்டா கொண்டா. பாத்து பாத்து பாத்து. ஏய் வாடிங்க, வாடி சீக்கிரம் வாடி. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சொல்லு. என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? இப்படி பொறையற மாதிரியா சமைச்சு வைக்கிறது? எங்கடி உன் மக? அவ கடைக்கு போயிருக்கா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே போன போட்டு சீக்கிரம் வர சொல்ல அவள. போன் நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன விளையாடுறியா? யார கேட்றியா அவ பீச்சுக்கு போனா? போன் கிடைக்கலன்னு சொன்னேன். அது எனக்கு தெரியாதா? போன் கிடைக்கலன்னா என்ன? போய் நேரடியா நீயே பார்த்து கூட்டு வா போ. கார் அவ எடுத்துட்டு போயிட்டாளே. ஓ மகாராணி கார் கேக்குதோ? காரு தாளிச்ச தயிர் சட்டி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு கார் கேக்குது காரு. ஏய் போ சாராட்டோல போயிட்டு வா போ. ஏய் என்ன இன்னும் முறைச்சிட்டு இருக்க? போ. ஏய் போடி. ஆளப்பாரு. மா என்னம்மா இந்த போடு போடுற? டேய் இப்பவே பயம்புறுத்தி வைக்கணும்டா, அப்பதான் கேட்டு பணம் கிடைக்கும். இதே டெக்னிக் அவங்களும் யூஸ் பண்ணாங்கன்னா செருப்பு பிஞ்சுக்கும். இந்த பாஞ்சாலி யாருக்கும் பயப்பட மாட்டேன். வாமதி வா. மா மா வாமதி வா. வாமதி வா வா. மதி கதி சதி நதி நதி. போதும், ரொம்ப நடிக்காதீங்க. இங்க பாருங்க, கேஸ் குடுக்கறேன் அது இதுன்னு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க வேண்டாம். முதல்ல போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அதப்படி என் பொண்டாட்டி மேல அநியாயமா ஒருத்தன் பழி போடுவான், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? முதல்ல நான் உங்க பொண்டாட்டியே இல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன ஏத்துக்கலனாலும் அங்க இருக்கிறது என் குழந்தை தானே. என்ன பிளாக்மெயில் பண்ணி பயமுறுத்தலான்னு பாக்குறீங்களா? டேய் முட்டா பையல, அறிவில்ல? எதுக்கு அவங்ககிட்ட சண்டை போடுற? மதி விடுமா, அவன் ஏதோ பாசத்துல அப்படி சொல்லிட்டான். நான் தான் ஒரு பாசமும் வேண்டான்னு சொல்றேன்ல. இப்படி எல்லாம் பண்ணிட்டா ஐயோ நம்ம புருஷன் பாசத்தை காட்டிட்டான்னு சொல்லி ஒண்ணு சேர்ந்துருவேன்னு பாக்குறீங்களா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. போய் கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. ஆமா நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அத பத்தி உங்களுக்கு என்ன? யாரோ ஒருத்தருக்காகலாம் நான் வாபஸ் வாங்க மாட்டேன். ஹலோ, யாரோ ஒருத்தர்லாம் இல்ல, அவர் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு.
என்ன சொல்றீங்க? சூர்யாவுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டீங்களா? இனிமே தான் பேச போறோம். அநேகமா முடிவாயிடும். என்ன மாப்பிள்ள நீங்க? அவர் இனிமே தான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஆனா நான் ஏற்கனவே மதிய கல்யாணம் பண்ணவன். எனக்கு தான் சீனியாரிட்டி ஜாஸ்தி. நியாயமா நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நடராஜ், தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு முடியுமா முடியாதுன்னு கேளு. முடியாது. என்ன ஆனாலும் சரி, கேஸை நான் வாபஸ் வாங்க மாட்டேன். கேஸ் போட்டா அவருக்கு வேலை போயிடுங்க. எனக்கு வாழ்க்கையே போயிடுங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இருங்க இருடா. இப்ப எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? பாஞ்சாலி இருக்கிற இடத்துல நியாயம் தான் ஜெயிக்கும். தராசு முள்ளு மாதிரி நடுவுல நான் இருக்கேன்ல. இங்க பாரா சோமு, என்னதான் இருந்தாலும் அந்த பையன் உனக்கு சகலையாக போறவன். மருமகன் வேற வந்து கெஞ்சுறாரு. நீ விட்டு கொடுக்கறதா நியாயம்? டேய் இருடா. நாம ஒண்ணு செஞ்சா பதிலுக்கு அவங்க ஒண்ணு செய்யாமையா போயிடுவாங்க? இங்க பாருமதி, இவன் கேஸ வாபஸ் வாங்கிடுவான். பதிலுக்கு நீ என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ண அதை சொல்லுங்க. சோமும் மதியம் புருஷன் பொண்டாட்டி இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. அவங்கள பத்தி நம்ம எதுவும் பேச வேண்டாம். எனக்கு என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. அதான் என்ன பண்ணணும்னு கேக்குறோம்ல. நான் அப்பப்ப வந்து என் பேர புள்ளைய பாப்பேன். விடமாட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது. இவன் அயோக்கியன், நிறைய தப்பு பண்ணான். இவனை சேர்த்துக்கோங்கன்னு நான் எந்த காலத்திலயும் சொல்ல மாட்டேன். அதுக்காக என் பேரனை பார்க்காம கொஞ்சாம நான் எதுக்கு இருக்கணும் மதி? நீங்க இப்ப சண்டை போட்டுக்குவீங்க, 10 வருஷம் கழிச்சு கூட ஒன்னா சேர்ந்துக்குவீங்க. ஆனா நான் 10 வருஷம் கழிச்சு என் பேர பிள்ளைய மடியில வச்சு கொஞ்சம் முடியுமா? மற்றபடி நான் அங்க வந்து தங்குறேன்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு வாய் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்கு என் பேர பிள்ளைய பார்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கு சரின்னு சொன்னா நான் இப்பவே போய் இவனை கேஸ வாபஸ் வாங்க சொல்றேன். நீங்க இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கேஸ வாபஸ் வாங்கவே வேண்டாம். நீங்க எத்தனை குறுக்கு வழி கண்டுபிடிச்சாலும் என் வீட்டுக்குள்ள வரவே முடியாது. இந்த கேஸ் எப்படி டீல் பண்ணணும்னு நானே பாத்துக்கிறேன். ஹலோ மதி, நான் தான் பேசுறேன்னு காட்டிக்காத. சொல்லு. அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல அது எப்படி? சொன்ன கேளு மதி. முதல்ல மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கட்டும். இந்த லூசுங்கிட்டலாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. சரி சரி, சீக்கிரம் பேசிட்டு வா. நீங்க கேட்டதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நீங்க உடனே கேஸ் வாபஸ் வாங்குங்க. என்ன மதி, முதல்ல முடியாதுன்னு இப்ப போன் வந்தோன்னே சரின்னு சொல்ற? இதுல உள்குத்து ஒண்ணும் இல்லையே. உங்க புத்தி உங்களை விட்டு போகாதே. அப்படி இல்ல மதி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. போதும். நீங்க ஒண்ணு எனக்கு சர்டிபிகேட்லாம் கொடுக்க வேண்டாம். ஆமா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கோர்ட் ஆர்டரோட வந்தீங்க. என்ன சரியாயிடுச்சா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படியோ போங்க. ஆனா சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. அப்பாடா, எப்படியோ நம்மளுக்கு நல்லது நடந்துச்சு. நமக்கு இல்ல, உனக்கு. அப்படி இடிச்சுனா முதல்ல நான் நைஸா உள்ள போயிரேன்டா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னையும் கூப்பிட்டுக்கிறேன். நீ முதல்ல ஸ்டேஷன் போயிட்டு வா போ. ஏமா கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் மதி ஏமாத்திட்டானா? அடச்சி, அவளை நம்மள மாதிரி நினைச்சிட்டியா? அவ பழுப்பு பாக்கெட்ரா. அது பர்ஃபெக்ட். ஆமா, அதத்தான் சொன்னேன். நீ கிளம்பு போ. நீ மிச்ச சொத திங்க வேணாமா? போடா போடா, சீக்கிரம் போ. நந்தா, என்ன லேட்டு? சாரி, நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்க அதானே? உண்மையை சொல்லணும்னா அப்படிதான். ஏங்க ஒரு மனுஷனை தப்பாவே நினைக்கிறீங்க?
இல்ல என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கும். நான் எதுக்கு கோவப்படணும்? சொல்லுங்க, எதுக்கு கோவப்படணும்? இல்ல அப்சரா விஷயத்துல கோவப்படுறவனா இருந்தா உங்களை எதுக்கு நான் வர சொல்றேன்? நைட்டு போதையில உளறிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. போதையில இருக்கிற மனுஷன் குழந்தை மாதிரி பொய் பேச மாட்டான். நியாயமா நீங்க தான் என் மேல கோவப்படணும். ஏன்னா அப்சராவுக்கு நான் பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன், உங்களையும் அவமானப்படுத்திருக்கேன். ஆனா இதை எதையுமே மனசுல வச்சுக்காம நேற்று நைட்டு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. உங்களை மாதிரி மனசு எல்லாருக்கும் இருந்துட்டா பிரச்சனையே வராது. ஓகே, நடந்ததெல்லாம் விடுங்க. இனிமேலாவது எல்லாம் நல்லதா நடக்கட்டும். வாங்க அப்சராவை பார்க்க போவோம். ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய். அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட நான் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சொல்லுங்க. நான் தான் அப்சராவுக்கு நிறைய கெடுதல் பண்ணிட்டேன். பாவம் அவ. இதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும். நீங்க உண்மையாவே அப்சராவை லவ் பண்றீங்க தானே? என்ன நந்தா, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? பாவங்க அப்சரா, நீங்களும் அவளை ஏமாத்திராதீங்க. சத்தியமா ஏமாத்த மாட்டேன் சஞ்சய். அப்ப தயங்காம சொல்லுங்க, உங்க லவ் ட்ரூ லவ் தானே? சத்தியம் சஞ்சய். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்புறம் பக்கத்துல தான் எங்க பெரியம்மா வீடு இருக்கு. உங்க பொண்ணோட பியூட்டி பார்லர்ல தான் அவ வேலை பார்த்தா. நம்ம அங்க போய் கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். சரி சஞ்சய். ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே. மாரிஸ், டேய் கொஞ்சம் கீழே வாடா. அத வரேன். இந்தாடி ஸ்வீட். என்னங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னம்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? இந்தாடா ஸ்வீட். ரொம்ப முக்கியமா. நானே என் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டியே. உன் ஃபியூச்சர் ஸ்வீட்டா இருக்கணும்னு தான் ஸ்வீட்டே பண்ணிருக்கேன். ஹலோ. அப்படிங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஈஸ்வரி, யார் போன்ல? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசினாங்க. மதி வீட்டுக்காரரு கேஸ வாபஸ் வாங்கிட்டாராம். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னங்க, அவங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்கல்ல? ஆமாமா, கண்டிப்பா அவங்க செஞ்ச உதவியை நம்ம மறக்கவே கூடாது. என்ன சிஸ்டர், இப்பவாது என் சூர்யாவை தேவதன்னு ஒத்துக்கிறியா? ரொம்ப அழட்டிக்காதடா. ஏதோ 1-2 நல்லது நடக்குது, அதுக்காக உன் பொண்டாட்டிய வரப்போற போட்டோ பூஜை அறையில வைக்க முடியும்? வச்சா என்ன தப்பு? தப்புதான்டா. என்ன மிஸ்டர் சுரேஷ், கட்சி மாறிட்டீங்க? ஏண்டா, ஏதாவது ஒன்னையாவது நீ சரியா பண்ணிருக்கியா? டேய், சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லார்கிட்டயும் அவன் நல்ல பேர் வாங்கிட்டா. ஆனா நீ கொழுந்தியா கிட்ட போய் சண்டை போட்டிருக்க, சகல கிட்ட வம்பு பண்ணிருக்க. இது எல்லாத்தையும் விட உங்க மாமியார வேற கண்டபடி மரியாதை இல்லாம திட்டி இருக்க. அவங்க எல்லார்கிட்டயும் கெட்ட பேரை தானடா வாங்கியிருக்க. ஹலோ, அப்ப கேஸ வாபஸ் வாங்க வச்சது யாரு? அத ஒன்ன மட்டும் தாண்டா நீ உருப்படியா பண்ணிருக்க. என்னங்க, சும்மா எதுக்குங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு? வாங்க சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன ஈஸ்வரி திடீர்னு? கேஸ் அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலாங்க. அதுவும் சரிதான். நீ சீக்கிரம் ரெடியா நம்ம போவோம். சரிங்க. மிஸ்டர் சுரேஷ், சம்பந்தி வீட்டுக்கு போனா கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோங்க. டேய், எங்களுக்கு தெரியும்டா, போடா. அம்மா அம்மா, நானும் வரேன். இல்லடி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறோம், நெக்ஸ்ட் டைம் நீ வா. அம்மா அம்மா ப்ளீஸ் மாமா, சொன்னா கேளுமா. சரிங்க, ஓகே. அத்தை என்னங்க, பாத்து சூடா இருக்கு. சரி. அத்த, உங்க பையன் தான் பேசினாரு. என்னவா?
மதிய எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. அதை வாபஸ் வாங்க தான் போயிருக்காருன்னு சொன்னல. ஆமா. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதான். அதை முடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சரிம்மா. பெரியமா என்ன பெரியமா வீட்டுக்கு வந்த புள்ளைய வான் கூட சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா வான்னு சொல்ற அளவுக்கு மதிக்கிற மாதிரி காரியமா பண்ணிருக்க? என்னத்த நீங்க? வாப்பா உட்காரு. இது என் ஃப்ரெண்டு நந்தா. வாங்க தம்பி உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. என்ன திவ்யா அப்படி பாக்குற? கொழுந்தனார் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்கோம்ல, வேமா போய் தண்ணி எடுத்துருவா போ. என்ன கொழுந்தனார் மேல கோவமா? தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிற? ½ an hour வித்தியாசத்துல அவன் உனக்கு புருஷன் ஆயிட்டான். இல்லைன்னா நட்ராஜ் தானே இந்நேரம் உனக்கு கொழுந்தனா இருந்திருப்பான். ஏ முட்டாள், என்னடா பேச்சு பேசுற? ஏன் உண்மையதானே சொன்னேன். ஏய், உண்மையாவே இருந்தாலும் முடிஞ்சு போறதை எதுக்குடா பேசுற? என்ன பாட்டி சவுண்டு ஜாஸ்தியா வருது? பெரியம்மா வீட்டு பழைய சொத்தையே பாயாசம் மாதிரி நல்லா மூக்க பிடிக்க கட்டுற போல. சரி அதெல்லாம் விடுங்க. மதி எங்க? உங்களை தான் கேக்குறேன். மதி எங்க? எதுக்குப்பா கேக்குற? ஒரு நல்ல விஷயம் பேசதான். அவ இங்க இல்ல. மதி கூட ஒரு ஓடுகாலி இருப்பாளே, அவ? என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா? நீ உள்ள வரப்பவே நினைச்ச. ஏ உங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னு இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? பெரியம்மா அந்த ஆளை பத்தி இப்ப எதுக்கு பேசுறீங்க? அந்த ஆள் ஒரு மானம் கெட்டவன். பின்ன உங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் வளர விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளை வேற எப்படி சொல்றது? உங்களை காலி பண்றதுக்கு பழைய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட விட்டுருந்தா மொத்த குடும்பத்தையும் சத்தமே இல்லாம காலி பண்ணிருப்பேன். நீ பெரிய சூராதி சூரன் தான் தெரியுது. உங்க அப்பா மாதிரியே பொம்பளைங்க முன்னாடி வீரத்தை காட்டுறதை விட்டுட்டு உருப்படியா வேற வேலை இருந்தா போய் பாரு. இப்படி சொன்னா கோவப்படுறதுக்கு நான் ஒன்னும் தூரம் இல்ல. சஞ்சய் பாஸ், என்ன நீங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ பாஸ், உங்களுக்காக தான் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை எங்களால் இணைந்த 2 காதல் கிளிகளை சேர்த்து வைக்கணும்னு போராடுற மாமா பாஸ் நானு. அதுக்காக தான் இவங்க கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க பெரியம்மா, எங்க அந்த ஓடுகாலி அப்சரா? இங்க பாரு சஞ்சய், நீ வேணும்னே பிரச்சனை பண்ண வந்திருக்க. ஐயோ பெரியம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ எனக்கு வேணாம், இவருக்கு வேணுமா?